வெல்கம் பேக் டு ஃபுட் லேப். இன்றைக்கி நம்ம சூப்பராக பன்னீர் டிக்கா பார்பிக்யூ கிரில் இல்லாமல் ஒரு கன்வென்ஷனல் அவன் இல்லாமல் வீட்லேயே தவாவில் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா ப்ரிப்பரேஷனுக்கு மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரக பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், நல்ல கட்டி தயிர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன் எடுத்து கையில் நல்லா கசக்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்கா செய்கிறதுக்கு 200 கிராம் பன்னீர், பெல் பெப்பர் க்ரீன், எல்லோ அண்ட் ரெட், அப்புறம் ஆனியன்ஸும் கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுடலாம். இப்போ இதில் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக சார்கோலை ஸ்டவ்வில் பர்ன் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் இல்லை கீ ஆட் பண்ணால் ஸ்மோக் நல்லா வர ஆரம்பிக்கும். அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா டிக்கால இறங்கும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பன்னீரையும் வெஜ்ஜஸையும் ஸ்கியூவரில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பேன் ஹீட் ஆனதும் நெய் இல்லைன்னா பட்டர் க்ரீஸ் பண்ணி டிக்கா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் குக் ஆகுற மாதிரி ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி. இதை க்ரீன் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு லிங்க் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான ரெசிபிக்கு ஃபுட் லேபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.